அனைவருக்கும் வணக்கம். கடந்த பகுதியில் ஓம்ஸ் விதியை பற்றி பார்த்தோம். இனி கிர்ச்சாஃப் விதிகளை பற்றி விவாதிக்கப் போகிறோம். குறிக்கோள்: இந்த வீடியோவின் முடிவில் தொடர் மற்றும் இணையாக மின் உறுப்புகளை இணைக்கவும், கிர்ச்சாஃபின் மின்னழுத்த விதியை நிரூபிக்கவும், கிர்ச்சாஃபின் மின்னோட்ட விதியை நிரூபிக்கவும் தெரிந்து கொள்வீர்கள். பகுதி 1: தொடர் சுற்றுக்கான அறிமுகம். முதலில் தொடர் இணைப்பு பற்றி விவாதிப்போம். தொடர் சுற்று அல்லது இணைப்பு என்பது அனைத்து மின் உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர் இணைப்பாக இணைக்கப்பட்டு ஒரு ஒற்றை பாதை அல்லது மனித சங்கிலி போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. மேற்சொன்னபடி ஒரு உறுப்பின் ஒரு முனை அடுத்த உறுப்பின் மற்றொரு முனையுடன் இணைக்கப்பட்டு ஒரு தொடர் சுற்றை உருவாக்குகிறது. இங்கே மின்தடைகள் R1, R2, R3, R4 ஆகியவை தொடரில் ஒன்றன்பின் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒற்றைப்பாதையை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு 1. இலக்கை அடைய 3 பேர் A, B மற்றும் C ஒரே பாதையில் நடந்து செல்கின்றனர். ஒரே பாதை இருப்பதால் 3 பேரும் அந்த ஒற்றைப்பாதையில்தான் பயணிக்க வேண்டும். அதேபோல் ஒரு தொடர் மின்சுற்றில் ஒரே பாதையின் காரணமாக மின்னோட்டம் ஒரே மாதிரியாக இருக்கும். எடுத்துக்காட்டு 2. இங்கே நீர்க்குழாய் தொடர் தொட்டிகளுக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ளது. எனவே குழாயில் நீரோட்ட விகிதம் ஒரே மாதிரியாக இருக்கும். தொடர் மின்சுற்றில் ஒற்றை பாதை காரணமாக மின்னோட்டம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும். தொடர் சுற்றுவட்டத்தில் ஏதேனும் உறுப்புகள் செயலிழந்தால் மின்னோட்ட பாதை இல்லாததால் முழு சுற்றும் பழுதுபடும். இணைச்சுற்று ஓர் அறிமுகம். இணைச்சுற்று அல்லது இணைப்புகள் பற்றி விவாதிப்போம். இணைச்சுற்றுகள் அல்லது இணைப்புகள் என்பது மின் உறுப்புகள் பல பாதைகள் அல்லது பல வழிகளுடன் இணைக்கப்பட்டவை. இங்கே மின்தடைகள் R1, R2, R3 மற்றும் R4 ஆகியவற்றின் மேல் முனைகள் ஒரு புள்ளியிலும் கீழ்முனைகள் ஒரு புள்ளியிலும் இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு உதாரணத்துடன் விவாதிப்போம். இங்கே A, B, C ஆகிய 3 பேருக்கும் ஒரே இலக்கை அடைய 3 தனித்தனி வழிகள் உள்ளன. நபர் A குறுகிய பாதை அல்லது குறைவான டிராஃபிக் காரணமாக B-ஐ விட விரைவாக இலக்கை அடையலாம். நபர் B C-ஐ விட விரைவாக இலக்கை அடையலாம். அதேபோல் இணைச்சுற்றுகளில் பாதையில் உள்ள மின்தடைக்கு ஏற்ப மின்னோட்டம் வேறுபடும். மற்றொரு உதாரணத்தை பற்றி விவாதிப்போம். இங்கு பிரதான தொட்டியிலிருந்து குழாய்கள் மூலம் 3 வெவ்வேறு தொட்டிகளுக்கு தண்ணீர் செல்கிறது. ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு சந்திப்பை காணலாம். அங்கு நீரோட்டம் பிரிக்கப்பட்டுள்ளது. சந்திப்பில் உள்நோக்கி ஓடும் நீர் 10 லிட்டர் என்று வைத்துக்கொள்வோம். குழாயின் அளவை பொறுத்து தொட்டி Aக்கு 5 லிட்டரும் தொட்டி Bக்கு 3 லிட்டரும் தொட்டி Cக்கு 2 லிட்டரும் என்று பிரிக்கப்படலாம். A, B மற்றும் C தொட்டிகளுக்கு நீர் பாய்ச்சலின் அளவைச் சேர்த்தால் உங்களுக்கு 10 லிட்டர் தண்ணீர் கிடைக்கும். இது மொத்த தண்ணீரின் அளவாகும். எனவே ஒரு சந்திப்பின் உட்செல்லும் நீர் வெளியேறும் நீருக்கு சமம். அதே வழியில் சந்திப்பை நோக்கி பாயும் மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகை வெளியில் பாயும் மின்னோட்டத்திற்கு சமம். இணைச்சுற்றுகளில் எப்போதும் மின்தடையின் மதிப்பை பொறுத்தே ஒவ்வொரு கிளையிலும் மின்னோட்டம் பிரிக்கப்படுகிறது. ஒரு இணை சுற்றுவட்டத்தில் ஏதேனும் கூறுகள் செயலிழந்தால் அந்த குறிப்பிட்ட கிளைக்கு மட்டும் மின்னோட்டம் கிடைக்காது. அதனால் மீதமுள்ள மின்சுற்றுகள் மின்னோட்டத்தை பெறும். எனவே மீதமுள்ள பல்புகள் இயக்கத்தில் இருக்கும். அனைத்து வீட்டு இணைப்புகள் மற்றும் தெருவிளக்குகள் இணை இணைப்புகளின்படியே இணைக்கப்பட்டுள்ளன. கிர்ச்சாஃப் விதிகளின் அறிமுகம். கிர்ச்சாஃப் விதிகளை பயன்படுத்தி தொடர் மற்றும் இணை சுற்றுகளை பற்றி விவாதிப்போம். கிர்ச்சாஃப் விதி தொடர் மற்றும் இணை சுற்றுகளை நிரூபிக்க பயன்படுகிறது. கிர்ச்சாஃப் ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி ஆவார். அவர் முதல் விதி மற்றும் இரண்டாவது விதி என்ற 2 விதிகளை வழங்குகிறார். கிர்ச்சாஃபின் முதல் விதி தொடர் சுற்றுகளில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் தன்மையை காட்டுகிறது. கிர்ச்சாஃபின் இரண்டாவது விதி இணை சுற்றுகளில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் தன்மையை காட்டுகிறது. கிர்ச்சாஃபின் மின்விதி. முதலில் கிர்ச்சாஃபின் முதல் விதியை பார்ப்போம். இது மின்விதி என்றும் அழைக்கப்படுகிறது. கிர்ச்சாஃபின் மின்விதியின்படி ஒரு மின்சுற்றில் சந்திப்பை நோக்கி பாயும் மொத்த மின்னோட்டமானது சந்திப்பிலிருந்து வெளியேறும் மொத்த மின்னோட்டத்திற்கு சமம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு மின்சுற்றின் எந்த ஒரு முனையத்தையும் நோக்கி பாயும் மொத்த மின்னோட்டத்தின் அளவானது அந்த முனையத்தை விட்டு வெளியேறும் மொத்த மின்னோட்டத்தின் அளவிற்கு சமம். அதாவது ஒரு மின்சுற்றில் உள்ள மின் முனையங்கள்
நீர்க்குழாய்களின் சந்திப்புகள் போல் செயல்படுகின்றன. அங்கே சந்திப்பை நோக்கி செல்லும் நீரின் அளவும் சந்திப்பை விட்டு வெளியேறும் நீரின் அளவும் சமமாக இருக்கும். கேஸ் 1. கேஸ் 1இல் R1 மற்றும் R2 என்ற ஒரே மதிப்புள்ள 2 மின்தடைகளைக் கொண்ட 2 கிளை சுற்றுகள் இணையாக இணைக்கப்பட்டுள்ளதை காணலாம். மேலும் முழு சுற்றின் வழியாக பாயும் மொத்த மின்னோட்டம் 10 ஆம்பியர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே 2 மின்தடைகளும் ஒரே மதிப்புகளை கொண்டுள்ளன. எனவே J1 சந்திப்பில் மின்னோட்டம் I1 மற்றும் I2 சமமாக பிரிக்கப்படுகின்றன. J1 மற்றும் J2 சந்திப்புகளில் கிர்ச்சாஃபின் மின் விதிப்படி சந்திப்பில் நுழையும் மொத்த மின்னோட்டம் சந்திப்பை விட்டு வெளியேறும் மொத்த மின்னோட்டத்திற்கு சமம். கேஸ் 2. கேஸ் 2இல் 2 மின்தடைகள் R1 மற்றும் R2 முறையே 6 மற்றும் 4 ஓம்கள் என வெவ்வேறு மதிப்புகளை கொண்டுள்ளன. எனவே ஒவ்வொன்றிலும் பாயும் மின்னோட்டம் ஒரே மாதிரி இருக்காது. அதே நேரத்தில் உயர் மின்தடை மதிப்பு வழியாக பாயும் மின்னோட்டம் குறைவாகவும் குறைந்த மின்தடை மதிப்பு வழியாக பாயும் மின்னோட்டம் அதிகமாகவும் இருப்பதை கவனிக்கலாம். இதன் விளைவாக 6 ஓம் மின்தடையில் பாயும் மின்னோட்டம் 4 ஓம் மின்தடையில் பாயும் மின்னோட்டத்தை விட குறைவாக இருக்கும். இதிலிருந்து மின்னோட்டம் மின்தடைக்கு எதிர்விகிதத்தில் இருப்பது உறுதியாகிறது. ஆனால் J1 மற்றும் J2 சந்திப்பில் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் மின்னோட்டத்தின் அளவு ஒன்றாக இருப்பதால் கிர்ச்சாஃபின் மின் விதி நிரூபணமாகிறது. கேஸ் 3. கேஸ் 3இல் மின்தடைகள் R1, R2, R3 மற்றும் R4 கொண்ட இணைச்சுற்றை எடுத்துக்கொள்வோம். மின் சுற்றில் பாயும் மொத்த மின்னோட்டம் 10 ஆம்பியர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே இணைச்சுற்றுகளில் மின்தடை மதிப்புகளை பொறுத்து அனைத்து கிளைகளிலும் மின்னோட்டம் பாய்வதை காணலாம். குறைந்த மின்தடை உள்ள கிளையில் அதிக மின்னோட்டம் பாயும். அதிக மின்தடை உள்ள கிளையில் குறைந்த மின்னோட்டம் பாயும். மேலும் வெளிவரும் மொத்த மின்னோட்டத்தின் மதிப்பு உட்செல்லும் மொத்த மின்னோட்டத்திற்கு சமமாக இருப்பதால் இது கிர்ச்சாஃபின் மின் விதியை நிரூபிக்கிறது. டாஸ்க் 1. கிர்ச்சாஃபின் மின் விதியை செயல்முறையில் நிரூபிப்போம். 1. இங்கே ஒரு எளிய மின்சுற்றில் 3 மின்தடைகள் R1, R2 மற்றும் R3 ஒன்றுக்கொன்று இணையாகவும் ஒரு மின்னழுத்த மூலத்திற்கு அல்லது பேட்டரிக்கு இணையாகவும் இணைக்கப்பட்டுள்ளன. 2. 3 மின்தடைகளும் மின்மூலத்திற்கு இணையாக இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் ஒரு முனைகள் நேர்மின் முனையத்திலும் மறுமுனைகள் எதிர்மின் முனையத்திலுமாக மின்மூலம் மற்றும் வோல்ட்மீட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளன. 3. இணையாக இருப்பதால் பேட்டரியில் அமைக்கும் அதே மின்னழுத்தமே எல்லா மின்தடைகளிலும் இருக்கும். நாம் ஏற்கனவே விவாதித்தபடி R1, R2 மற்றும் R3 மின்தடைகளை கொண்ட கிளைகளில் பாயும் மின்னோட்டம் I முறையே I1, I2 மற்றும் I3 என விநியோகிக்கப்படுகிறது. 4. இப்போது மாறும் மின்மூலம் மற்றும் பேட்டரிக்கு இணையாக ஒரு வோல்ட்மீட்டரையும் தொடரில் ஒரு அம்மீட்டரையும் இணைக்கவும். அதேபோல் 3 மின்தடைகள் R1, R2 மற்றும் R3 ஆகியவற்றுடன் பொருத்தமான இடைவெளியில் 3 அம்மீட்டர்களை தொடர் இணைப்பில் இணைக்கவும். 5. பொதுவான அம்மீட்டர் 3 கிளைகளில் பாயும் மின்னோட்டங்கள் I1, I2 மற்றும் I3களை கொண்டு செல்லும் அளவிற்கு பெரிதாக இருப்பதை உறுதி செய்யவும். 6. இப்போது வெவ்வேறு மின்னழுத்தங்களை அமைத்து வோல்ட்மீட்டர் மற்றும் அம்மீட்டர் அளவீடுகளை கீழ் கொடுத்துள்ளபடி அட்டவணைப்படுத்தவும். அட்டவணையிலிருந்து அம்மீட்டர் அளவீடு I என்பது அம்மீட்டரின் அளவீடுகள் I1, I2 மற்றும் I3 ஆகியவற்றின் கூட்டுத்தொகைக்கு சமமாகும். எனவே கிர்ச்சாஃபின் மின் விதி சரிபார்க்கப்பட்டது. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃபின் மின்னழுத்த விதி. கிர்ச்சாஃபின் இரண்டாவது விதிக்கு செல்லலாம். இது கிர்ச்சாஃபின் மின்னழுத்த விதி என்றும் அழைக்கப்படுகிறது. கிர்ச்சாஃபின் மின்னழுத்த விதி ஒரு தொடர் மின்சுற்றில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் தொடர்புகளை விவரிக்கிறது. கிர்ச்சாஃபின் மின்னழுத்த விதி எந்த ஒரு மூடிய சுற்றிலும் உள்ள மொத்த மின்னழுத்தங்களின் கூட்டுத்தொகை 0 என்று கூறுகிறது. விதியை பற்றி விவாதிப்பதற்கு முன் மின்னழுத்த வீழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மின்னழுத்த வீழ்ச்சி என்றால் என்ன? மின்னழுத்த வீழ்ச்சி என்பது மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த இழப்பின் குறைவு ஆகும். இது மின்தடையின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது ஏற்படும் இழப்பு ஆகும். மின்தடை என்பது மின்னோட்டத்தின் ஓட்டத்தை எதிர்க்கும் கடத்தியின் பண்பு என்பதையும், மேலும் மின்னோட்டம் மின்னழுத்தம் அல்லது EMF மூலம் ஏற்படுகிறது என்பதையும் நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள். உணவை வீணாக்கினால் சமைப்பவருக்கு நஷ்டமாகாது. அது உணவு வாங்க பணத்தை செலவு செய்தவருக்கே இழப்பாக மாறும். அதேபோல் மின்தடை மின்னழுத்தம் அல்லது EMF-ஐ பாதிக்கும், ஆனால் மின்னோட்டத்தை பாதிக்காது. மின்னழுத்த வீழ்ச்சியின் அளவை ஒரு வோல்ட்மீட்டரை மின்தடைக்கு இணையாக இணைப்பதன் மூலம் அளவிட முடியும். கேஸ் 1. இந்த கேஸில் ஒரே மதிப்பை கொண்ட மின்தடை R1 மற்றும் R2 ஆகியவை மின்னழுத்த மூலத்துடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன. R1 மற்றும் R2 முழுவதும்
மின்னழுத்த வீழ்ச்சிகள் முறையே V1 மற்றும் V2 வோல்ட் மீட்டர்களை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. ஏனெனில் அவை ஒரே மதிப்புகளை கொண்டுள்ளன. மின்னழுத்த வீழ்ச்சியும் ஒரே அளவாகத்தான் இருக்கும். மின்னழுத்தத்தின் கூட்டுத்தொகை V1 மற்றும் V2 மொத்த மின்மூலத்தின் மின்னழுத்தத்திற்கு சமமாக இருப்பதால் மீதமுள்ள மின்னழுத்தம் 0. எனவே கிர்ச்சாஃப்பின் மின்னழுத்த விதி சரிபார்க்கப்பட்டது. கேஸ் 2. இங்கே 2 மின்தடைகள் R1 மற்றும் R2 மின்னழுத்த மூலத்துடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன. மின்னழுத்த வீழ்ச்சி ஒவ்வொரு மின்தடை முறையே V1 மற்றும் V2 என்ற 2 வோல்ட் மீட்டர்கள் மூலம் அளவிடப்படுகிறது. மின்தடை மதிப்பு R1 R2ஐ விட அதிகமாக இருப்பதால் மின்தடை R1இல் ஏற்படும் மின்னழுத்த வீழ்ச்சி V1 V2ஐ விட அதிகமாக இருக்கும். மின்னழுத்த வீழ்ச்சிகள் V1 மற்றும் V2 மொத்த மின்னழுத்தமான Vக்கு சமமாக இருப்பதால் கிர்ச்சாஃப்பின் மின்னழுத்த விதி நிரூபணமாகிறது. நன்றி.